ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திருமுருகன். இப்போ நம்மளோட சேவலுக்கு எப்படி நீச்சல் போடுறதுன்னா பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரப்பில் போட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பாண்டில் போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் வந்து தண்ணியை தெளித்து ஃபுல்லாக சேவலை நனைச்சிடணும். அந்த நனைச்சா தான் அது கொஞ்சம் முண்டாமல் அசையாமல் இருக்கும். ஃபுல்லாக நனைச்சிக்கிட்டு லைட்டாக எப்போயும் தடவுற மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும். அந்த மாதிரி தான் கடலில் ரெக்கையெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டு லைட்டாக தேய்ச்சி விடணும். எதுக்கு நம்ம அந்த நீச்சல்னு ஒன்று போடுறோம்னா, சண்டை போட்டுக்கு இருக்கும்போது இளைக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சளி தட்டணும். சளி தட்டாமல் நீச்சல் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் இறக்கணும். நான் அந்த வீடியோவை பாதி கட் பண்ணிட்டேன். பொறுமையாக இறக்கி ரெக்கை ரெண்டையும் பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் விட்டோன்னே கொஞ்சம் நேரம் சென்று எடுத்துடணும். ஏன்னா ரெக்கை ரெண்டையும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு தான் விடணும். அதுக்கப்புறம் வாழை பிடிக்கலாம், இல்லைனா நீங்கள் அந்த முதுகு மேலே உள்ள முடியும் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக அது நீச்சல் அடிக்காத நேரத்தில் லைட்டாக முதுகில் ஒரு விரலை வச்சு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் அட்டி நீச்சல் அடிக்கும். நீச்சல் அடிக்கும் போது அந்த வாழை கீழ் வாக்கில் இறக்காமல் கொஞ்சம் மேல் வாக்கில் இறக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த காது இருக்குல்ல, அந்த காதில் உள்ள அந்த முடியெல்லாம் இருக்கும்ல, அங்கே லைட்டாக தேங்காய் எண்ணெயை மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணுங்க. ஏன் பண்ணுறோம்னா, தண்ணியில் முக்கும் போது அது காதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு. கரெக்டாக அது 15 நிமிஷம், உங்களுக்கு 20 நிமிஷம் கூட போடலாம். ஆனால் உங்களுக்கு சாலை பொறுத்து ரொம்ப இளைக்காமல் இருந்தால் ஓகே. ஆனால் கன்ஃபார்ம் லைட்டாக வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கண்டிப்பாக தண்ணியில் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் அடிக்க வரணும். நீங்கள் இந்த கம்மா இதெல்லாம் நீச்சல் பழக்கும் போது நீங்கள் அந்த இதில் இறங்கிடலாம். அந்த கிணறுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சாவலை நம்ம திருப்புறது, இந்த பிடிச்சவங்களை சுற்றி விடுறது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது போட்டுக்கு விட்டுறணும். அது எந்த சைடு போதோ ஓகே. நம்ம வால் இதை மட்டும் பிடிச்சிக்கணும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரிலீஃப் விட்டுறணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாவலுக்கு தண்ணி போடும் போது ஒரு 2 பாதாம், ஒரு 2 முந்திரி அந்த மாதிரி கொடுத்தா ஓகே. நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சி மாவாக்கி அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஏறெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது தவறான விஷயம். இப்போ நீச்சல் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இற போட்டால் ஓகே. இப்படி தான் போடணும். இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. அந்த ரெக்கை கொஞ்சம் அடிபடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுவாகிடுச்சு. இந்த மாதிரி விடும் போது நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ரெக்கை அடியாயிரும், இல்லை காலில் உள்ள முள் அடியாயிரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் திருமுருகன்.